Hi friends, welcome to Priyajay Creations. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த வேஸ்ட் பேங்கில் எப்படி யூஸ்ஃபுல்லா ரீயூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, இது மாதிரி நான் வேஸ்ட் பேங்கில் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சேம் சைஸில் சேம் கலர் இருந்தால் என்ன பெஸ்ட்டு. ஸோ ஒரு பேங்கிள் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் பேங்கில் ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள் மேலேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேங்கிலும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த அப்படி நீங்கள் பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் சைஸ் சேம் கலரில் பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும், கரெக்டாகவும் வரும். ஸோ இதுக்கு கண்ணாடி வளையல் தான் யூஸ் பண்ணணும்ல, வேறு ஏதாவது வேஸ்டட் பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டியாச்சு. ஸோ இன்னும் லென்த் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி நான் வேஸ்ட்டு கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு இந்த பேங்கில் இது மாதிரி நான் வச்சுட்டு கரெக்டாக இது மாதிரி ரவுண்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பேங்கிளுக்கு வெளியில் ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கார்ட்போர்ட் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரவுண்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு பேங்கிள் எடுத்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் டிசைனாக இருக்கும். ஸோ இதுவும் நம்ம இஷ்டம் தான், இது மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கண்ணாடி வலையிலே எடுத்துக்கலாம். ஸோ இதையும் வந்து இந்த கார்ட்போர்டில் இது மாதிரி ரவுண்டாக வச்சு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்குமே கட் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த பேங்கிளுக்கு நான் கார்ட்போர்ட் கட் பண்ணிக்கிறேன். இதை உள்ளே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ண போகிறதில்ல, இது மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம ரெண்டு சைடு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த லென்த்தை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்காக இது மாதிரி மார்க் பண்ணி கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி வச்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு உள்ளே வந்து போகலைன்னா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த சைஸ் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கட் பண்ண எல்லா கார்ட்போர்டையும் இந்த பேங்கிளோட வச்சு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேற ஒரு பேங்கிளுக்கு வந்து மார்க் பண்ணியிருந்தோம்னா அதுவும் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு இது மாதிரி பேங்கிள் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மலாக நம்ம கண்ணாடி வலையிலே வந்து இன்னும் 2-3 வச்சு இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார்ட்போர்ட்லேயும் வந்து நான் 3 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது நடுவில் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த வளையலுக்கு வெளியில் இருக்க எக்ஸ்ட்ரா கார்ட்போர்ட்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரியே நெக்ஸ்ட் பேங்கிளுக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கார்ட்போர்ட்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த கார்ட்போர்ட்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பெயிண்ட் பண்ணும்போது பார்க்க நீட்டாக இருக்கும், இது ஆப்ஷனல் தான். ஸோ சேம் கலர் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் டிசைன் பண்ணணுன்னா நீங்கள் வேறு கலரில் வச்சு நீங்கள் டிசைன் கூட பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். உங்களுக்கு வேணும்னா இந்த பேங்கிள்ஸ்க்கும் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பேங்கிள்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து அழகாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் சேம் கலர் பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பெயிண்ட் பண்ண தேவையில்லை, அதுவே பார்க்க அழகாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு கலர் இருந்துச்சுன்னா அவ்வளோக்கா பார்க்க லுக்காக இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பேங்கிள்ஸ்க்கும் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து பேங்கிள்ஸ்க்கு வந்து பெயிண்ட் பண்ணலாம், அந்த கார்ட்போர்டுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ சேம் கலர் பேங்கிள்ஸாக இருந்தால் பார்க்க இன்னும் லுக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த மூடிக்கு வந்து ஹேண்டில் வைக்க போகிறோம். நான் இது மாதிரி எடுத்திருக்கேன், இல்லைன்னா இது மாதிரி பெரிய பீட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் இது மாதிரி கிடச்சதுனால எடுத்து வச்சுருக்கேன், பார்க்க லுக்காக இருக்குன்னு. ஸோ இப்போ இதில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மூடியில் வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன் கரெக்டாக சென்டராக பார்த்து. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இதில் ஒரு சைடு வந்து நம்ம விபூதி போட்டு வச்சுக்கலாம், இன்னொரு சைடில் வந்து குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் கூட போட்டு வச்சு நம்ம சாமி ரூமில் வச்சோம்னா பார்க்க ட்ரெடிஷ்னலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வேஸ்ட்டு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஜுவல்லரி பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன தோடு இதெல்லாம் போட்டு வச்சுட்டோன்னா கூட பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லுமே நீங்கள் ஒரே கலர் பெயிண்ட் பண்ணி கோல்டு மெட்டாலிக் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஆன்டிக் மாடலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.